கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் அந்த வண்ணமாக அல்ல, திரும்பி செல்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்ற நிச்சயத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே ஸ்தோத்திரம், சாலமோனிலும் பெரியவரே ஸ்தோத்திரம், தேவாலயத்திலும் பெரியவரே ஸ்தோத்திரம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே ஸ்தோத்திரம். எனக்குள் வாசமுடுகிற தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசுவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அதிசயம் என்ற நாமம் படைத்தவரே சோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே சோத்திரம். வல்லமையுள்ள தேவனே சோத்திரம். சமாதான பிரபுவே சோத்திரம். நித்திய பிதாவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். என் அடைக்கல பட்டணமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறவரே சோத்திரம். பெயர் சொல்லி அழைத்த தேவனே சோத்திரம். என்னுடையவன் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்தவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். சர்வ வியாபியே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். மகத்துவமானவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஆவியாயங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதரம் தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஆராதனை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய், ஆராதனைக்கு தடையாயிருக்க எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படியாகவும், ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் தாமே சீக்கிரமாய் கொண்டு வரும்படியாகவும், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்திற்குள் இறங்கி வரும்படியாகவும், ஜனங்கள் வந்த வண்ணமாக அல்ல, திரும்பி செல்கிற பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லும்படியாகவும், கர்த்தருடைய கரம் ஒருவரும் வழிநடத்தும்படியாகவும் நம்முடைய மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இந்த மாலை வேளை ஆராதனைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. வேதத்தில் சொல்லப்பட்டது போல எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும் சொல்லியிருக்க ஆண்டவரே. அப்பா, இந்த கூடாரத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா உண்மை தொழுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கூடாரத்தை சுற்றிலும் ஆண்டவரே தேவ வல்லமை இறங்க வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த கூடாரத்தை சுற்றி இருக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ராஜா. வர வேண்டிய மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் ஆரம்பத்திலிருந்து கர்த்தாவே நீர் ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. பாடும் பொழுது தேவ மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பிரசன்னத்தை உணர்வதற்கு ஆண்டவரே நல்ல ஒரு தருணத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அதுபோல ஆண்டவரே அப்பா வந்தவர்கள் வந்த வண்ணமா இல்லை ஆண்டவரே. அப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீர் உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையில ஆண்டவரே தாவி நீர் என்ன சொல்ல நினைக்கிறீரோ சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. மக்களுக்கு ஆண்டவரே என்ன பேச நினைக்கிறீரோ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே இந்த வேதத்தை நாங்கள் அறியத்தக்கதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கக்கூடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே முற்றிலுமாய் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வர வேண்டிய ஆத்துமாக்களை குறித்தமாய் கொண்டு வாங்க. ஏற்பட்டிருக்க எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனும் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 100 வாசிக்கிறோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லி தாவீது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற பொழுது நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே ஒரு சில பாடல்களை ஆண்டவருடைய நாமத்திற்கென்று மகிமையாக நாம் ஆவியோடும் உண்மையோடும் பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஹalleluya. சத்தமா சந்தோஷத்தோட ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கே மகிமை சொல்லுங்க. ஹalleluya. அல்லேலூயா. கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். புதிய வருடத்திலும் ஒரு மாதம் கர்த்தர் நம்மை வழி நடத்தினார், பாதுகாத்தார், ஜீவனை தந்தார். இந்த மாதத்திலும் அப்படியே செய்வார் என்று சொல்லுறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. சேர்ந்து பாடலை பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து நமக்கு இருக்கிற முழு பலத்தோடு பாடும். நல்ல நமக்கு இருக்கிற முழு பலத்தோடு சவுண்ட் கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க. கிருபையால் நிலை கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். பாடுங்க சந்தோஷத்தோடு. கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை. பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையா கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ
பாடுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம். சவுண்ட் கொஞ்சம் செய்யுங்க. கீபோர்ட் சவுண்ட். சொல்லுங்க. பெயர் சொல்லி அழைத்து, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை, கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை. பாடுங்க சந்தோஷத்தோடு. கிருபையால் கட்டுகளை நீக்கியது, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை. காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை. காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால். பாடுங்க சந்தோஷத்தோடு. கரங்களை தட்டி. தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. பாடுங்க. கிருபையே கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால். சொல்லி பாடுங்க முழு இருதயத்தோடு. கிருபையால் நிலை நிற்கிறோம். பாடுங்க. வல்லமை அளித்தது, வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. உங்க கிருபை. வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையே கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால். சொல்லி பாடுங்க. கிருபையால். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையே கிருபை 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 கிருபை. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். சொல்லுங்க. நன்மைகள், நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். பாடுங்க. எழுந்து பெத்தேலுக்கு, எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே. சொல்லுங்க. நன்மைகள் பல செய்த நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்ட. பாடுங்க. நன்மைகள் பல செய்த, மாதமெல்லாம் நன்மை செய்தது. நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஆபத்து நாளில் பாடுங்க. ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே. நடந்த பாதையெல்லாம், நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி
இடமெல்லாம் போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொண்டீரையா. சொல்லுங்க, கொண்டீரையா. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொண்டீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டீரையா. சொன்னதை முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டீரையா. கரங்களை உயர்த்தி அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தெழுத்து போ. அதுதானே பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு. மாதமெல்லாம் நன்மையால் நம்மை நிரப்பின தேவன். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு நன்றி செலுத்தி நன்மைகள் பல செய்த நல்லவரே நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்களின் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ. அதுதானே தகப்பன். பாடுங்க, நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். நன்மைகள் பல செய்த நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எல்லா தீமைக்கும் பாடுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாகி என்னை மீட்டீரையா. எல்லா தீமைக்கும் நீங்களாகி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. சொல்லுங்க, வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீர். திரும்ப பாடுங்க. எல்லா தீங்குக்கும் நீங்களாகி என்னை மீட்டீரையா. எல்லா தீங்குக்கும் நீங்களாகி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. பாடுங்க, வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பாடுங்க சத்தமா. நன்மைகள் பல செய்த நல்லவரே நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். நன்மைகள் பல செய்த நல்லவரே நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்ட. போகும் இடமெல்லாம் பாடுங்க. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொண்டீரையா. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொண்டீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும்
பெத்தேலுக்கு ஓ. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர், இம்மட்டுமாய் நம்மை காத்து வழி நடத்தின தேவனவர். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தினுடைய 2வது மாதத்தில் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மை செய்த தேவன், எங்கள் வாழ்வில் நீ நன்மை செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாதமெல்லாம் நடத்தின தேவன், ஹல்லேலூயா. நாளெல்லாம் நடத்தின தேவன், பாதுகாத்தவர், எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர், உம்முடைய கிருபை மாறாதது ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். நம்ம எல்லாரும் வேதத்தை கீழே வச்சுட்டு கரங்களை உயர்த்தி நம்ம மாலை வேளையிலும் பரிசுத்த ஓய்வு நாளிலும் வந்திருக்கிறோம். நல்லா கரங்களை உயர்த்தி சப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த நல்ல தேவன் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்வில் அற்புதம் செய்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிருபையாய் தந்து அப்பா ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டி நடத்தின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த மாதத்தினுடைய முதல் ஆண்டவரே அப்பா ஓய்வு நாள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. சவுண்ட் கொஞ்சம் ஏத்து. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பாடுங்க. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பாடுங்க. பரலோக தேவனே, பரலோக தேவனே. சவுண்ட் கொஞ்சம். பராக்கிரமம் உள்ளவரே, சொல்லுங்க. பரலோக தேவனே, பரலோக தேவனே. பாடுங்க நல்லா முழு இதயத்தோடு. பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. சொல்லுங்க. அகிலத்தை, அகிலத்தை ஆள்பவரே,
பாடுங்க, உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி யெகோவா, யெகோவா ராமா, சுகம் தந்த தெய்வமே, யெகோவா ராமா, சுகம் தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பாடுங்க, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பாடுங்க, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பராக்கிரமம் உள்ளவரே. சொல்லுங்க, பரலோக தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம், பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, அகிலத்தை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல்ரோயி, 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 என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பாடுங்க, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பரலோக தேவன். நல்ல கரங்களை உயர்த்தி பாடுங்க, உங்க இருதயம் உயர்த்தி பாடட்டும். ஓ ஹல்லேலூயா. அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் பாத்திரர், அவர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர். பராக்கிரமம், பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, இந்த அகிலத்தை, இந்த அகிலத்தை ஆள்பவரே,
ஹalleluya. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோத்திரம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலும் கூட இந்த மாலை வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல அவனவன் செய்த தீர்மானத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எந்த அளவினால் நீங்கள் அழைப்பீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கென்று உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, கொடுக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வருகிற நாட்களிலே ஆண்டவரே, உமக்கென்று உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கக்கூடிய திராணியை கொடுத்து அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து வாரம். ஆயத்தத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வராதவர்களை வந்து அவர்களை போய் சந்தியுங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வாரம் நமக்கு ஒரு ஸ்பெஷல் வீக் அப்படின்னு சொல்லலாம். வந்து யாமினிக்கு இந்த வியாழக்கிழமையில் அடுத்த வியாழக்கிழமை அவங்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து அதுக்கான அந்த பத்திரிகைகள்லாம் கொடுப்பார்கள். நம்ம எல்லாரும் போவோம் கண்டிப்பாக. நம்முடைய குடும்பத்திலே அவர்கள் ஒருவராக பல வருஷங்கள் நம்மோடு கூட பயணித்திருக்கிறார்கள். ஆகவே நாம் அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நாம் போய் அவர்களை பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். அவர்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவரோடு இருப்பார்கள் என்பதை நாம் நம்புவோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய தேவைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் சந்திப்பார். அதை குறித்து நாம் அடுத்த வாரம் பேசுவோம். ஆகவே எல்லாரும் வாருங்கள், கண்டிப்பாக வாருங்கள். சரி, கர்த்தருடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் நாம் கேட்க போகிறோம். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். எங்கே 2-3 பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருப்பதற்காக நாம நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகள் எடுத்துங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் புத்தகம் அது அதிகமாக மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய நடக்கை, நீதிமான் துன்மார்க்கன் மற்றவர்களது முடிவு பற்றி சிறப்பான ஆலோசனை வழங்குகிறது இந்த நீதிமொழிகள் புஸ்தகம். இதில் 31 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம். இன்னைக்கு என்ன தேதி? 2ன்னா 2வது நீதிமொழிகளில் 2 அதிகாரத்தை வாசியுங்கள். இது மாதிரி ஒரு மாதம் நமக்கு சரியாக இருக்கும். 31 அதிகாரங்கள் இருக்கிறது. இது நம்முடைய வேதத்தினுடைய 20வது புத்தகம். 20வது புத்தகம் தான் நீதிமொழிகள். குறிப்பாக ஞானத்தை குறித்து மிக அழகாக போதிக்கிறது இந்த புஸ்தகம். சிறுவர் இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான புஸ்தகம்தான் நீதிமொழிகள். ஆகவே இந்த 31ஆம் இதை யார் எழுதினது சொல்லுங்க பார்ப்போம். சாலமோன் எல்லாத்தையுமே எழுதல. 29 அதிகாரத்தை சாலமோன் எழுதினார். அப்ப இந்த 30ஆம் அதிகாரம் பாருங்க, யார் எழுதினது? முதல் வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஏத்தியேலுக்கு வசனித்து சத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்தது உபதேசங்கள் யாவன. அப்போ இந்த 30வது அதிகாரத்தை யார் எழுதினது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆகூர் அப்படிதான் எழுதியிருக்கிறார். ஆனா 31ஆம் அதிகாரத்தை யார் எழுதினது? வாசிங்க பார்ப்போம். முதல் வசனத்தை வாசிங்க. அப்போ இது யார்? அது அவங்களுடைய தாய் யாரு? பசைபால் எழுதியதுதான் 31வது சங்கீதம். அப்போ ஆகூர் அப்படின்னா யார் அவர் அப்படின்னா, வேதத்தில் சரியான ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை என்றாலும் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாலமோன் அவையிலே அவர் ஒருவராக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்றாங்க வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள்.
சரி, அப்ப இந்த அதிகாரத்தில் பல காரியங்களை அவர் எழுதினாலும், ஆனால் மகா ஞானம் உள்ளவைகள் என்று 4 ஜந்துக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் 30ஆம் அதிகாரம், 30வது அதிகாரம் 24 28 வரைக்கும் வாசிங்களேன். 24, 25, 26, 28 வாசிங்க. பூமியிலே சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்குண்டு. அவையாவன அற்பமான ஜந்துக்களாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் பரப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. பாருங்க, மகா ஞானமுள்ளவைகள் ஞானமுள்ளவைகள்னு எழுதல, மகா ஞானமுள்ளவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? இப்போ இந்த பூமியிலே பலவிதமான விலங்குகள், மீன்கள், பறவைகள் இருந்தாலும், அதிக பலமுள்ள தைரியமுள்ள விலங்குகள் பல இருந்தாலும், இதெல்லாம் பாருங்க, மிக சிறியவைகளாகி இவைகள் மட்டுமே மகா ஞானமுள்ளவைகள் என்று யார் எழுதுறாரு? இந்த ஆகூர் எழுதுறார். அப்ப இந்த ஞானம்னா என்ன? ஞானம்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அது அறிவு தான் ஞானம்னு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது புத்தி கூர்மை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஞானம் என்பது சரியான நேரத்தில் சரியான காரியத்தை சரியான விதத்தில் செய்வதுதான் ஞானம். அப்ப இவ்விதமான ஞானமுள்ள சந்துக்களை குறித்து ஆகூர் எழுதும் பொழுது இவைகள் வெறுமனே ஞானமுள்ளவைகள் அப்படின்னு எழுதல. அவர் எப்படி எழுதுறாரு? மகா ஞானமுள்ளவைகளாயிருந்தும், பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் இந்த 4. அதை பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த 4 காரியங்களை பற்றி நாம கொஞ்சம் தெரிந்து வைத்திருப்பது நல்லது. எறும்புகள், நீதிமொழிகள், அந்த நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. இப்போ எறும்பை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். உலகத்தில் பலவிதமான எறும்புகள் உண்டு. உங்களுக்கு தெரிஞ்ச எறும்புகளை சொல்லுங்க பார்ப்போம். சித்தெரும்புன்னு சொல்லுவாங்க, கட்டை எறும்புன்னு சொல்லுவாங்க, முள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு எறும்புகளிலே. நம்ம வீடுகளிலே வசிக்கும் எறும்புகளை சற்று கவனித்து பார்த்தால் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம், காட்டில் இருக்கிறது தான் கட்டை எறும்புலாம் பெருசாக இருக்கும். நம்ம வீட்டில் ரொம்ப சின்ன சின்ன எறும்பு தான் இருக்கும். அப்போ எளிதாக அது என்ன செய்யலாம்? கையால் கூட நசிக்கலாம், காலாலையும் நசுக்கி போட்டுடலாம் அதை. ஆனால் ஆகூர் கூறுவதை போல மிக அற்பமான ஜந்து தான் அது. ஆனால் அதற்குள்ள விசேஷத்த குணங்களை தேவன் வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா, எறும்புகள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அது ஓஞ்சி இருக்காது ஒரு இடத்துல. அது வேகனா ஓடு, நடக்கிறதுலையும் சரி, எதையும் செய்யும். அது ரொம்ப ரொம்ப நல்லது எறும்பு உண்டு. அப்போ எறும்புகள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை வாசிங்களேன். நீதிமொழிகள் 6:6-8. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து கொள்ளும். பாருங்க, இப்ப எறும்பை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு அந்த ஆகூர். அப்ப அது கடினமான உழைக்கக்கூடியது ஒன்று. கடினமாக உழைக்கும், சோம்பேறித்தனமா இருக்காது. அது தன்னை விட ஒரு 10 மடங்கு அல்லது 50 மடங்கு எடையுள்ள பொருட்களை எல்லாம் என்ன செய்யும்? மிக சுலபமாக தூக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குது. பாருங்க, சின்ன இதுவாக இருந்தாலும். ஆகூர் ஏன் மகா ஞானம் உள்ளது என்று தெரிவிக்கிறார் அப்படின்னா, அது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறது. ஏன்னா கோடை காலத்தில் என்ன செய்யுமா எறும்பு? ஆகாரத்தை தேடி உண்பது மாத்திரம் அல்ல,
அடுத்து அது தெரியும், அதுக்கு மழை காலம் வரும் அப்படிங்கிறதுக்கு அந்த அறிவு அதுக்கு இருக்குது. அந்த நாட்களில் ஆகாரம் சேகரிக்க முடியாது என்பதையும் தெரிந்து என்ன செய்யுமா, அது மழை காலத்திற்காக தன்னுடைய உணவை சேமித்து வைக்குமா. ஆகவேதான் இந்த ஆகூர் சொல்றாரு மகா ஞானம் உள்ளது என்று சொல்றாரு. இப்போ பாருங்க, அது தெரியும் கோடை காலத்தில் நம்ம சம்பாரிச்சு வைக்கணும், அந்த மழை காலத்தில் என்ன செய்ய முடியாது, வெளியே போய் எதையும் செய்ய முடியாது. அதுக்கு நல்லா தெரியும், அதுக்கு எறும்புக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த ஆகூரை சொல்றாரு மகா ஞானம் உள்ளதுங்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எறும்பிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் நாம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். அப்போ நம்ம வெறுங்கையா போகலாமா? வெறுங்கையா போனால் வெட்கப்பட்டு போய்விடுவோம். ஆகவே வாழ்கிற இந்த காலத்திலேயாவது நாம் என்ன செய்யணும், தேவனை நம்பி நாம வாழ வேண்டும். தேவைக்கு அதிகமாக தேவன் கொடுக்கிறாரு என்று அநேகர் என்ன செய்யறாங்க, சேமித்து வைக்கிறார்கள். நல்லதுதான், சேமிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதே வேளையில நம்முடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும், அந்த அறிவு நமக்கு வேண்டும். பரலோகத்துல தான் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அதுதான் அங்க யாரும் என்ன செய்ய முடியாது, அதை கொள்ளையடிக்கவும் முடியாது, பூச்சி அதெல்லாம் அரிக்கவும் முடியாது. ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம மட்டும் அனுபவிச்சால் போதாது. என்ன செய்யணும், தேவனுக்கு பிரியமான வகையில் இந்த ரட்சிப்பின் பணிகளுக்காக நல்ல நல்ல ஊழியங்களுக்காக நம்ம கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் நம்ம பரலோகத்திலே செல்வத்தை சேர்த்து வைப்பது. வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிங்களே. மத்தேயு 6, 19, 20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. அப்ப பாருங்க, அங்கதான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்ப பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரிகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத காலம் வருகிறது அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 9:4. பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், நாம எறும்பை போல காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பவுல் எழுதுறாரு, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 5:16 வாசிக்கிற பொழுது, நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறது, ஆகவே காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதுறார். அப்ப நாம் எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா பொல்லாத காலம். அதனாலதான் அந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், பகற்காலம் இருக்க மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், ஓட முடியும், ஏதாவது சேர்த்து வைக்க முடியும். ஆனால் ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் வராருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே வராருன்னு சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னவர் கட்டாயம் வருவார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா, அதான் ரொம்ப முக்கியம். ஆகவே நம்ம எறும்பிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால், எறும்பு எப்படி அது கோடை காலத்திலே அது சேர்த்து வைக்கிறது, மழை காலம் வரும் என்று அதற்கு நன்றாக தெரியும். அந்த ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே எறும்பிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்னா, நாம் என்ன செய்ய வேண்டும், சேமிக்க வேண்டும். இங்கே அல்ல, பரலோகத்திலே நம்முடைய அங்கதான் சேமிக்க வைக்க வேண்டும். நம்ம ஒரு நாள் அங்கே போவோம், அதை பெற்றுக்கொள்வோம். 2வது வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 26வது வசனத்தை வாசிங்களேன்.
26வது. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கல்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்கள். குழி முசல்கள் அப்படின்னா நம்ம முசல் கிடையாது, அது எலி மாதிரி இருக்கும், சின்னது, அதான் குழி முசல்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா அரேபியா தேசத்தில் இருக்குது இந்த மாதிரி குழி முசல். அது என்ன செய்யுமா, எலின்னு அங்கே அவங்க ஜனங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு நாம தான் குழி முசல்னு சொல்கிறோம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த குழி முசல்கள் எலியினுடைய அமைப்பில் அந்த மாதிரி தான் இருக்கும், அது பார்க்குறதுக்கு எலி அது சின்னதாக இருக்கும். ஆனால் அது சத்துவமற்ற விலங்கு, அது ரொம்ப பலன் இல்லாதது. அந்த குழி முசலுக்கு பலன் கிடையாது. ஆனால் தன்னுடைய எதிரிகளோடு அது என்ன செய்ய முடியும், போராடுவதற்கு கூட தெம்பு இல்லாது. அது குழி முசலுக்கெல்லாம் அவ்வளோ பலம் கிடையாது. ஆனால் அதனுடைய நிலையை அது அறிஞ்சிருக்குது. என்னால் எதிரிகளை என்ன செய்ய முடியாது, சண்டை போட முடியாது, அவங்களோடு கூட போய் சண்டை போட முடியாதுன்னு அதுக்கு நல்லா தெரிஞ்சிருந்து அது என்ன செய்யும், தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பை குறித்து ஒரு அறிவு அதுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஆகூர் சொல்றாரு, அந்த ஜந்து இந்த குழி முசலை பார்த்து தான் சொல்றாரு மகா ஞானம் உள்ளது அப்படின்னார். ஏன் அப்படின்னா, தனக்கு பாதுகாப்பு அவசியம் என்பதை அது உணர்ந்து என்ன செய்யுமா, உயரமான இடங்களில் கல்மலையினுடைய இடுப்பில பாறைகளுடைய இடுக்கில பள்ளங்களை தோண்டி தன்னுடைய வீட்டை அமைத்துக் கொள்ளுமா, ரொம்ப தூரம் உயரத்துல. அப்ப பாருங்க, அது அறிஞ்சிருக்குது, நமக்கு பலன் கிடையாது, எதிரியோடு சண்டை போடவும் முடியாது, ஆனால் நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யுமா, உயர்ந்த மலைகளிலே போய் இந்த கற்பாறைகளுடைய இடுக்கல தன்னுடைய அங்கதான் போய் அது வசிக்குமா அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கடினமான முயற்சி அது, ஆனாலும் அதை செய்கிறது. அந்த குழி முசல் செய்யுது, கடினமான ஒண்ணுதான், ஆனால் செய்கிறது. ஏன்னா அது தனக்கு பாதுகாப்பு வேண்டும், அதுக்காகத்தான் அது அங்கே போய் செய்யுது. அப்போ இந்த குழி முசலிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நாம பல சமயங்களை எதிர்த்து வாழ முடிவதில்லை. சில வேளைகளை குழி முசல்களை போல சத்துவம் இல்லாமல் பலன் இல்லாமல் வாழ்கிறோம். இப்போ நமக்கெல்லாம் கொரோனா நோய் வந்தது, அப்போ பாருங்க, அதனால நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கொரோனா வந்து எல்லாம் ஏகப்பட்ட பேர்களை கொண்டு போய்விட்டது. நமக்கு தெரிஞ்ச கூட கிதியோன் ஒருத்தர் இருந்தார் நம்ம தவளகுப்பத்தில், அவர் பீகாரில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார், வந்துட்டார், சில சூழ்நிலைகள் சரியில்லாமல் இங்கே வந்து பாண்டிச்சேரியில் ஊழியம் செய்தார். வாண்டரப்பேட்டையில் கூட ஒரு ஊழியம் செய்தார். அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவரோடு கூட கொஞ்சம் ஐக்கியமாக இருந்தார். ஆனால் அவர் கொஞ்ச நாளாக காணவில்லை. அப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடிக்கு ஃபோன் அடித்தேன் அவங்களுக்கு, அந்த நம்பருக்கு அடிக்கும்போது அவங்க அண்ணன் எடுத்தார். அவங்க அண்ணன் எடுத்து இது மாதிரி கிதியோன் பாஸ்டர் எங்கே இருக்காருன்னு சொன்னால், அவங்க சொன்னாங்க, அந்த கொரோனாவில் இறந்தே போயிட்டாருங்க அப்படின்னு சொன்னார். இறந்து போயிட்டாரு, எனக்கே தெரியாது. இப்போ பாருங்கள், அப்போ அந்த கொரோனா வியாதி வந்த பிறகு தொற்று நோய் அவைகளால் அந்த நிறைய பேர் மரித்து போனார்கள். அதை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. குழி முசல்களை போல ஞானம் மிகவும் அவசியம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கல்மலையாய் இருக்கிறார். அந்த அவரை நாம் விசுவாசிக்கணும், ஆண்டவர் விசுவாசிக்கணும், நம்பிக்கையோடு என்ன செய்யணும், அவரோடு கூட இருக்கணும். அப்பதான் நம்மை காத்து கொள்ளுவார் தேவன். நம்ம ஆண்டவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. எனக்கு கூட கொரோனா வந்ததுதான், 10 நாள் பெரிய அவஸ்தைப்பட்டேன். அதே சமயத்தில் அந்த கிட்னி கல்லும் வந்துடுச்சு, செம வலி, உட்கார முடியல, எழுந்திரிக்க முடியல. போஸ்கோ விட்டுக்கிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வரிசையில் நிற்கணும், வேற சீக்கிரமாக போனோம், இன்னும் உட்கார முடியல, எழுந்திரிக்க முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டது. உடனே பார்த்தான், வாப்பா நம்ம தாயாரம் ஹாஸ்பிட்டலுக்காக போகலாம் அப்படின்னு. வேணாண்டா பார்ப்போம், இன்னும் 2 பேர் தான் இருக்கிறாங்கன்னு போனோம். அவர் எழுதி கொடுத்துட்டாரு, என்னென்னா இதை ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு. அங்கே போனாக்கா க்யூவில் நிற்கிறாங்க எல்லாரும். எதுக்குன்னு சொன்னால், இந்த கொரோனா டெஸ்ட் பண்ணிவிட்டு கொரோனா இல்லாமல் இருந்தால் தான் அங்கே போய் அந்த ஸ்கேன் எடுக்க முடியும் அப்படின்னு. கொரோனா இருந்தவங்களாம் அங்கே வேன் வச்சுட்டு நின்றுட்டே இருக்கிறாங்க. யாரோ கொரோனா வந்ததுன்னா உடனே ஏற்று கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிரு அப்படின்னு நிறைய. இதை பார்த்து நான் பயந்து போய், எப்பா வேணவே வேணாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அப்புறம் யூரினில் வரும்போது அந்த கல் வெளியே வந்துடுச்சு, வலி குறைஞ்சி போச்சு. அப்படி இருந்தும் நான் 10 நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தேன். அப்போ போஸ்கோலாம் போய் எண்ணெல்லாம் தேய்ச்சி கீச்சு விடுவான், நான் அந்த கஷாயம் போட்டு இது மாதிரி சாப்பிட்டு இப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், எப்படி இருந்தாலும்
ஆண்டவர் நமக்கு கல்மலையாய் இருந்தார். அவரை நாம் என்ன நம்பிக்கையோடு அவருக்குள் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் நான் தப்பித்து போனேன். என்னோடு வேலை செஞ்சவர் தான் இங்கே ஒருத்தர் உபதேசியாராக இருந்தார். அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க, அவரும் இறந்து போயிட்டார் கொரோனாவில். எப்படி அவர் வெளியே வரமாட்டார், அந்த அம்மா வெளியே வரமாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி கொரோனா வந்து எனக்கு தெரியல. அந்த அம்மா இறந்தாங்க, அவர் அந்த அம்மா இறந்து ஒரு 10 நாளைக்குள்ள இவர் இறந்துட்டார். பாருங்க, அப்ப கடவுள் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். அவங்கெல்லாம் தேவனை அறியாதபடி இருந்தார்கள், ஆனா அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் தேவனிடத்துல நாம விசுவாசமா இருந்தோம், நம்பிக்கையோடு இருந்தோம். தேவன் நமக்கு அதை அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் தேவன் பார்த்து கொண்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த பொல்லாத வியாதியிலிருந்து நம்மை தேவன் பாதுகாத்தார். ஆகவே எப்படி அப்படின்னா, நம்ம அந்த குழி முசலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அதுக்கு பலன் இல்லை, அது எதிரியோடு சண்டை போடவும் முடியாது. ஆனாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக அது என்ன செய்யுமா? உயர்ந்த மலைகளின் மேலே ஏறி போய், அது ரொம்ப கஷ்டம்தான், ஏறி போய் அந்த பாறைகளின் இடுக்கலை போய் அது தன்னுடைய வீட்டை அமைத்து கொள்ளுமா. அதுதான் அதுக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறது. நமக்கு என்ன பாதுகாப்பு? ஆண்டவராகிய இயேசு நமக்கு கல்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்குறோம். அடுத்தது 3வது வாசனம். 3வது பார்க்கும்போது நீதிமொழிகள் 30:27 வசனத்தை வாசிக்கலாம். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சியாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளியை நாம் எங்கே பார்த்துருக்கீங்க? எல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடுகள்லையும் சில நேரம் வரும், தோட்டத்திலையும் அது இருக்கும். ஆனால் அது ரொம்ப சின்னது தான், ரொம்ப சின்னது. நம்முடைய உள்ளங்கையிலே வச்சு அடைக்கலாம் அந்த இதை. அவ்வளோ ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. அப்போ அதை போய் சொல்கிறாரு இந்த ஆகூர். என்ன சொல்கிறாரு? மகா ஞானம் உள்ளது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, அதை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அதுக்கு ராஜா கிடையாது, ஆனால் அது எப்படி போகும் தெரியுமா? பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படும், அப்படியே கூட்டம் கூட்டமாக போகும். ரொம்ப அது என்ன செய்யுமா? எதிரிகளை தாக்கும் போதும் தன்னுடைய உணவுகளை கொள்ளையிடும் போதும் அது புறப்படும் விதம் பெரிய இராணுவ வீரர்களைப் போல ஒழுங்கும் கிரமமாக புறப்பட்டு செல்லும். அப்படியே படைப்படையா போகும். அது நம்ம நாட்டில் அது இல்லை, ஆனால் ஒரு நாள் வந்தது. ஏன்னா அதுக்கு ராஜா கிடையாது, மந்திரி கிடையாது, தளபதி கிடையாது, அதிகாரிகள் கிடையாது. அது எல்லாம் இல்லாது இருந்து அது என்ன செய்யுமா? குறிப்பிடத்தக்கவைகள் அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை நீங்கள் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடம் இந்த வெட்டுக்கிளியை குறித்து கேட்பீர்கள், ஆனால் அவர் நிச்சயமாகவே சொல்லுவான், அவைகள் மிக ஞானம் உள்ளவைகள் என்று. ஏன்னாக்க வெட்டுக்கிளிகளுடைய செயல்பாடுகள் அவனுக்கு நன்றாக அறிந்திருந்தான் பார்வோன் ராஜா. யாத்திராகமும் 10ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமும் 10ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. அவைகள் தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது, கல்மழைக்கு தப்பி இருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்குமுள்ள பயிர் வகைகளிலும் பச்சை இலை மீதியாயிருக்கவில்லை. அப்ப பாருங்க, வெட்டுக்கிளிகளை குறித்து சமீபத்தில் அறிந்திருக்கிறோம். 27 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து இவ்வாண்டு நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஒரு பெரிய படையாக வெட்டுக்கிளிகள் படையெடுத்து வந்ததாம். ஒரு பேப்பரில் வாசித்தேன். குஜராத்தில் 17,000 ஹெக்டேர் பரப்பில் இருந்த சீரக பயிர்களையும், ராஜஸ்தானில் 3,80,000 ஹெக்டேர் பரப்பில் உள்ள பயிர்களையும் அவை அழித்தன என்பதை செய்தித்தாளின் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ வெட்டுக்கிளி பாருங்க, இவ்வளோ வேலை செஞ்சுருக்குது ஆகூர். அதனால தான் ஆகூர் சொல்கிறார் மகா ஞானம் உள்ளவைகள் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அது தனியாக வேலை செய்யாது, கூட்டம் கூட்டமாக தான் போய் அது என்ன செய்யும்? போகும், கூட்டம் கூட்டமாக புறப்படும். அது பாருங்கள், ராஜா கிடையாது, மந்திரி கிடையாது, அதிகாரி கிடையாது, ஆனால் அது என்ன செய்யுமா? கூட்டமாக தான் போவோம். அப்படியே படை வீரர்கள் போகிற மாதிரி லைனாக போவோம்லாம். அப்போ அது ஒன்றாக வேலை செய்து ஒன்றும் சாதிக்க முடியாது. அதனால் அது என்ன செய்யும்? நமக்கு அது கற்றுக் கொடுக்கறது என்னென்னா, குழுவாக இருந்து நீங்கள் செய்யுங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், தனி மனிதனாக போய் ஒன்றும் செய்ய முடியாது.
நம்ம ஒரு குழுவாக இருந்தால் யாரும் நம்மளை வந்து கிட்ட நெருங்க முடியாது. அது மாதிரி தான் அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம், அது தனியாக போய் ஒன்றும் செய்யாது, கூட்டம் கூட்டமாகத்தான் கடந்து போகும். ஆக வெட்டுக்கிளி என்றாலே ஒரு கூட்டு முயற்சி தான். அது நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால தான் வேதத்தில் கூட வாசிக்கிற 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கு கூடியிருப்பீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் நம்ம கூடியிருக்கும் பொழுது அவர் நம்முடைய நடுவிலே இருப்பார். அப்போ நமக்கு என்ன வேணும்? 2-3 பேரை கூடியிருக்கும் பொழுது அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி நமக்கு வரும். அதனால தான் பூமியிலே 2 ஒருமனப்பட்டிருந்தால் என் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அப்போ நம்ம ஒரு பெரிய கூட்டத்தில் போய் நம்ம நம்ம அந்த ஒருமனப்பாடு அவசியம். அதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒருமனப்பாடு இருந்தால் தான் அங்கே தேவன் இருப்பார், இல்லைன்னா இருக்க மாட்டார். இன்னைக்கு அநேக சபைகளில் பெரிய கூட்டமாக இருக்கிறாங்கன்னா, ஆனால் ஒருமனப்பாடு இருக்குதாங்க தான் சந்தேகமாக தான் இருக்குது. என்னன்னாக்கா அப்படி இருக்கிறாங்க, அங்கே ஒரு பிரசன்னம் இருக்குதா, தேவ பிரசன்னம் இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஆகவே தான் இந்த வெட்டுக்கிளி நம்ம பார்க்கும் பொழுது அது தனியாக போய் ஒன்றுமே செய்யாது, ஒரு கூட்டு முயற்சி. கூட்டமாக போனால் பாருங்கள், இவ்வளவு நம்ம பார்க்குற போது நம்ம இந்த மாதிரி குஜராத்தில் 17,000 ஹெக்டேர் பரப்பிலிருந்து சீரக பயிர்களையும், ராஜஸ்தானில் 3,80,000 ஹெக்டேர் பரப்பில் உள்ள பயிர்களையும் அவை அழித்தன என்பதை செய்தித்தாள்கள் மூலியமாக நாம் அறிகிறோம். அவ்வளவு பயிரை வீணாக்கிட்டு போயிடுச்சு. அப்போ நாமே என்ன செய்யணும்? சற்று யோசித்து நம்ம பார்க்கணும். நாம் எத்தனை முறை நாம் மற்றவர்களோடு இணைந்து செயல்படுகிறோம்? அது ரொம்ப முக்கியம். மற்றவர்களோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுவோம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி என்பதை நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஆகவே நாம் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை அனுசரித்து நம்ம போகிறோம்? நமக்கு யாராவது எதிராக இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? சரி, அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ குடும்பத்தில் நமக்கு ஒற்றுமை இருக்கிறதா? ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். அதில் ஒற்றுமை இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? நாம் சந்தோஷமாக வாழ முடியும், சமாதானத்தோடு கூட இருக்க முடியும். ஆகவே கர்த்தரை ஆராதிக்க இடத்துல சபையிலே நாம் இணைந்து செயல்படுகிறோமா என்பதை நாம் சிந்திப்போம். இதோ ஒரு ஆள் தான் பாடணும், நாமெல்லாம் பாடக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. அப்படி இருந்தால் அது ஆராதனையே அல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட வேண்டும். அதை கூட்டு முயற்சி. நம்ம எல்லாரும் சேர்ந்து, நமக்கு தெரிஞ்சோ தெரியலோ சரி, அது பரவாயில்லை, நம்ம சேர்ந்து பாடும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்வார். அப்போ இந்த வெட்டுக்கிளி ஒரு சின்ன ஜந்து, அதுக்கு ராஜா இல்லை என்றாலும் கூட்டு முயற்சினாலே அது வெற்றி பெற முடிகிறது. ஆகவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பணியிலும் சபையிலும் என்ன செய்யணும்? நம்முடைய கூட்டு முயற்சிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நம்முடைய வேலையிலும் சரி, நம்ம சபையிலும் சரி, எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி. எல்லாரும் சேர்ந்து நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுது, சில ஒரு பாடலை பாடும் பொழுது, எல்லாரும் சேர்ந்து பாடும் பொழுது தேவனுக்கு அது ரொம்ப பிரியமானது. அல்லேலூயா. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசி. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். பாருங்க, ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கூட்டு முயற்சி நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம தனிப்பட்ட மனிதனா ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் கூட அப்படிதான் செஞ்சார். ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது ஒருத்தரா தனித்தனியாக போங்கலாம் சொல்லவே இல்லை. அவர் 2 பேரா போங்கன்னு தான் சொன்னார். அப்போ ஒரு கூட்டு முயற்சி அது அப்போதான் நம்ம வெற்றி பெற முடியும். அடுத்தது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30:28 வாசிங்க. தன் கைகளினால் வலைகளை பின்னி சிலந்தி பூச்சியுமே. இதை பார்க்குற சிலந்தி பூச்சி எங்கே பார்த்துருக்கீங்க? நீங்கள் வீடுகளில் பார்க்க முடியும், வீடுகளில் பார்க்கலாம். அது என்ன செய்யுமா? வலைகளை மிகுந்த நேர்த்தியாக செய்யும். அந்த வலைகளை பார்க்கும்போது நேர்த்தியாக பண்ணும். அது எங்கள் வாயிலிருந்து ஒரு விதமான திரவங்கள் வரும் அந்த அந்த பூச்சிக்கு. அதில் கொண்டு என்ன செய்யுமா? அது அப்படியே ஒரு வலையை பின்னி கொண்டு வரும், நேர்த்தியாக செய்யும். சில இதெல்லாம் பாருங்கள், இந்த சிட்டுக்குருவிலாம் பார்க்கும்போது கிராமத்தில் போய் பார்த்தா தெரியும், அது இந்த பனை மரத்தில் அதிகமாக இருக்கும். அந்த கூடு கட்டி நம்மளால் எந்த ஒரு மனிதனும் அது கட்டவே முடியாது, அவ்வளவு அழகாக கட்டியிருக்கோம். அது உள்ளே போயிட்டு இருக்குது. அது எந்த மழை அடித்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, ஆடுமே ஒழிய பிச்சுக்கிட்டு கீழே விழவே விழாது அந்த கூடுகளெல்லாம்.
அது 2 விதமான இருக்கும். ஒன்று வசிப்பதற்கு, இன்னொன்று விளையாடுவதற்கு. ஒரு கூடு இருக்கும், ஒரு இது மாதிரி ஒரு தடி இருக்கும், அவ்வளோதான். அது 2 உட்காந்துக்கிட்டு அது ஆடிட்டு அப்படி பாடிட்டு இருக்கும். பாருங்க எவ்வளோ சந்தோஷம் அதுக்கு, அந்த சிட்டுக்குருவிகளுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் உயரமான இடத்துல, அது இந்த கருவேல மரத்தில் தான் இருக்கும் அது. ஏன்னா கருவேல மரம் வந்து என்னதான் புயல் அடித்தாலும் சரி அது உடையவே உடையாது. அப்படிப்பட்ட இடங்களில் தான் அது கூட்டை அமைத்துக் கொள்ளுகிறது. அது மாதிரி தான் அந்த சிலந்தி பூச்சி. அது என்ன, தன்னுடைய உடலிலிருந்து வரக்கூடிய ஒரு திரவத்தினால தான் என்ன செய்தோம், அது அந்த வலைகளை பின்னுகிறது. அப்ப அந்த நூல் இழைகள் மிகவும் வலிமை வாய்ந்ததாகவும் இழுப்புத்தன்மை உடையதாகவும் இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க அதுல ஒரு பூச்சி போய் மாட்டிக்கிச்சுன்னா அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அது நடுவில் தான் உட்காந்துருக்கும் அந்த பூச்சி, இந்த சிலந்தி பூச்சி. இந்த வலையில் ஏதாவது மாட்டுச்சுனாங்க உடனே வரும். அது உடனே வந்து அதை வட்டம் போட்டு அதை ஒரு கட்டி போட்டுடும். அப்படி பாருங்க, அதெல்லாம் பார்க்கணும், ஞானமாக பார்க்கணும் அதெல்லாம். அப்போ சாதாரண குடிசை வீட்டிலும் அந்த வலை இருக்கும், அரண்மனையிலும் என்ன செய்யும், தங்கள் வலைகளை பின்னி வாழுகிறது. அப்போ ஆகூர் என்ன சொல்றாரு, மிக சிறிய ஜந்து அது போய் மகா ஞானம் உள்ளது என்று சொல்றாரு. ஏன் அப்படின்னா, சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து என்ன செய்து அழகாக தன்னுடைய வலையை பின்னுவது மாத்திரமல்ல, உயரமான சுவர்களிலும் வலை பின்னுவதிலேயே ஒருவேளை அந்த வலையை பின்னுவதற்குள் பலமுறை கீழே விழுந்து விடும். உடனே அது வந்து ஒரே சமயத்தில் பின்னிடாது, பின்னிட்டே இருக்கும், கீழே வந்துடும். அப்புறம் மறுபடியும் ஏறி போய் பின்னும். பாருங்க, அப்போ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அது என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே போகாது. அது எப்படியாவது அந்த வலையை பின்னணுங்கிறது அதுக்கு ஒரே ஹோல். அது சோர்ந்து போகாமல், மனம் தளர்ந்து போகாமல், தன்னுடைய வீட்டை எப்படியும் கட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது என்ன செய்யும், கட்டி முடிக்கும். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் சரிதான், அது சோர்ந்து போகவே போகாது. ஆனால் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு நம்முடைய வேதத்திலே ஏராளமான வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த வேதத்தில் பார்க்கும்போது 6000 வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. எல்லா வாக்கு தத்தமும் நமக்குரியது தான், அதை நம்ம மறந்து போகக்கூடாது. நமக்காகத்தான் அந்த வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் அனைத்தும் எப்படின்னா, சிலந்தியினுடைய அந்த நூல் இருக்குது, அது மாதிரி தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை உறுதியாக நாம் பிடித்து கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்களை பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அது ரொம்ப அவசியம். ஆகவே இந்த பூமியில வாழ்வதற்கு மட்டுமல்ல, தேவன் பரலோகத்தில் நமக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் கொண்டிருக்கிறார். நமக்கு சொந்த வீடு இங்கே இல்லை, பரலோகத்தில் நமக்கு ஆண்டவர் நமக்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் அங்கே வீடு இருக்கிறது. ஆனால் நம்முடைய வீடு எங்கே, பரலோகத்தில் இருக்கிறது. அதனால தான் பவுல் தன்னுடைய 20 எழுதும்போது, நீங்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்ங்கிறார். நம்முடைய வீடு எங்கே, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போறார், வந்து நம்மளை கூட்டிட்டு போறார். ஆனா நாம் ஆயத்தமா இருக்கிறோமா, அதான் கேள்வி. நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தத்தை நம்முடைய வேதத்திலே கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 6000 வாக்குத்தத்தங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் இந்த சில நூல் இழைகள் போல மிக உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த பூமியில் வாழ்வதற்கு மாத்திரம் அல்ல, பரலோகத்தில் நமக்காக ஒரு வீட்டை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாளிலே அந்த வீட்டுக்கு நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். அங்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டும். நமக்கு எத்தனையோ சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், என்ன நம்முடைய விசுவாசத்தில் தடுமாற்றங்கள் வரலாம். நாம் அதெல்லாம் கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எப்படி அந்த சிலந்தி சோர்ந்து போகாமல் தன் வீட்டை கட்டி முடிக்கிறதோ, அதே போல நம்ம வாக்குத்தத்தத்தை உறுதியாக நம்ம பற்றி கொண்டு நாம் முன்னேறி கொண்டே போக வேண்டும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்ம பூமியில மட்டுமல்ல, பரலோகத்திலும் வாழ வைக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களே. யோவான் 14:3 வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களே இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார். நான் வருவேன்னு சொன்னார், கண்டிப்பா வருவார், அதுல சந்தேகமே கிடையாது. நாம் அப்படியே அதனால வரலான்னு போற நாம அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
ஏன்னா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்மை பூமியில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் நம்மை வாழ வைக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மிக மிக சிறிய ஜந்துக்களான எறும்பை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? சுறுசுறுப்பாயிருந்து உழைக்க வேண்டும். பூமியிலும் பரலோகத்திலும் நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். பூமியில் தான் சேர்த்து வைக்கணும். ஏன்னா பிள்ளைகளாக இருக்கிறாங்க, நமக்கு பிறகு பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சுட்டு தான் போகணும். ஆனால் அதே சமயத்தில் பரலோகத்தில் நமக்கு சேமிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குழி முசலை போல இக்கட்டான நேரங்களிலே கல்மலையாகிய கர்த்தரிடம் தஞ்சம் புக வேண்டும். எப்படி அந்த குழி முசல் அது பலவீனம் உள்ளதுதான், எதிரிகளை எதிர்த்து சண்டை போட முடியாது. ஆனால் அது என்ன செய்கிறது? உயரமான இடத்திலே போய் அந்த பாறைகளின் இடுக்கில் இதனுடைய இருப்பிடத்தை அது அமைத்துக் கொள்கிறது. அதுபோல நமக்கு இந்த பூமியில யார் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. எனக்கு வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் பலனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி தாவீது அடிக்கடி சொல்வார். பலனாகிய கர்த்தாவே, எனக்கு பலன் இல்லப்பா, நீதான் எனக்கு பலத்தை தருகிறவர் என்று சொல்லு. அதுமாதிரி இந்த கல்மலை ஆகிய கர்த்தரிடத்திலே நாம் எப்பொழுதும் இருப்போம். இந்த வெட்டுக்கிளிகளைப் போல கூட்டு முயற்சி வாழ கற்றுக்கொள்வோம். நம்ம தனியாக போய் எதாவது சாதிக்க முடியாது. ஒரு குழுவாக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். இப்போ ஊழியத்துக்கு கூட நம்ம போகிறோம்னா ஒரு குழுவாக போனால் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம பயமில்லாதபடி நம்ம ஆண்டவரை குறித்து அறிவிக்க முடியும். நம்ம தனிப்பட்ட போய் ஒன்றால் சொன்னால் நமக்கு அதனால் தொந்தரவுகள் ஏற்படும். ஆனால் இந்த வெட்டுப்பிள்ளைகளைப் போல நம்ம கூட்டு முயற்சியை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிலந்திகளைப் போல வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு பூமியில் வாழ்வது மட்டுமல்ல, பரலோகத்தில் தேவன் நமக்காக ஒரு வீட்டை சுத்திகரித்து கொள்ளுவோம். ஏன்னா நமக்காக ஒரு வீடு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். இந்த பூமியில் வாழும் நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞானவான்களாக வாழ நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்போதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆக இன்னைக்கு 4 காரியம், இந்த 4 ஜந்துக்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எறும்பு, அப்புறம் குழிமுசல், அப்புறம் என்னது வெட்டுக்கிளி, அப்புறம் சிலந்தி பூச்சி. இந்த காரியங்களிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்
ஊன்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய காயப்பட்ட கரத்தினால் தொடுவீராக. பரலோகத்தின் வல்லமை ஒவ்வொரு அவையிலும் இறங்கி வருவதாக. கர்த்தாவை, யாரெல்லாம் பலவீனங்களிலே வியாதி படுக்கையில் இருக்கிறார்களோ கர்த்தாவை, அவர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வல்லமையுள்ள ஆண்டவரே வசனத்தினால் அவர்களை சந்தியும் ஆண்டவரே. உடைய காயப்பட்ட கரமர்களை தொடுபடியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வியாதியோடு இருப்பது உம்முடைய சித்தமல்ல ஆண்டவரே, நீ சுகமாய் தங்கப்படுகிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். பணியினாலே ஆண்டவரே எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, உடைய கரத்தை நீட்டி தொடுவீராக ஆண்டவரே. அந்த வியாதியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் விடுதலை தருவீராக. கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். ஆம் தகப்பனே, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும். வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அடுத்த வாரத்திலே கொண்டு வருவீராக. ஏசப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.